பலவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் சங்கம் மாநாடும் கதரும் சாதி வெறி கூட்டமும் அப்படிங்கிற ரீதியில் தான் நம்ம இந்த டாபிக் எடுத்து நீங்க நம்ம பேசலாம்னு இருக்கோம். ஏன்னா வன்னியர் சங்க மாநாடு பத்தி பல விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். அது மட்டும் இல்லாம வன்னியர் சங்க மாநாடு முடிஞ்சு ஒரு வாரம் ஆகிடுச்சு. சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆற்றிய உரைங்கிறது மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா அரசியல் தமிழக அரசியல் களத்துல இருந்து ஒரு அதிர்வலியை தான் ஏற்படுத்தி நம்ம சொல்லியாகணும். அவர்கள் இயற்றிய 14 தீர்மானங்கள்ல 13 தீர்மானங்கள் சமூக நீதியை பற்றிய தீர்மானங்கள். ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் பாத்தீங்கன்னா பகல்காம் தாக்குதல்ல உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா அந்த தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. மிச்ச 13 தீர்மானங்களும் பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துக்கு ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சாதிக்கும் தேவையான ஒரு தீர்மானமா தான் பார்க்கப்பட்டது. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த தீர்மானங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எதுவும் பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த 18% இல்ல, அவர்களுக்கு 2% உயர்த்தி தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசின விஷயம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டே இருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொஞ்சம் கடுப்பேத்தி உசுப்பேத்தி திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கு மட்டும்தான் சமூக நீதி நினைச்சிட்டு இருக்காரு. மற்றபடி பார்த்தா அந்த பட்டியலின மக்களோட பஞ்சம் நிலத்துல ஆரம்பிச்சு அவரோட சிறப்பு திட்டங்கள் நிதிகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை பத்தி இதற்கு ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காதவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான். அவருக்கு கொஞ்சம் ஊசி ஏத்துற மாதிரி பாமகவோட மாநாட்டுல வன்னியர் சங்கத்தோட மாநாட்டுல பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் கண்டிப்பா அவர் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டு தான் சொல்லணும். இது ஒரு புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஷவுக்கு சங்கர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த முகிலன்னு ஒரு தற்கூரி நாய் இருக்கான், அவங்களை ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே வன்னியர் சங்க மாநாட்டை தொடர்ச்சியா கடிச்சு குதறி கொண்டுதான் இருக்கானுங்க. ஆனா வெறிநாய் பிடிச்ச நாய்கள் தானே அவனுங்களாம். எதுக்காக நம்ம அப்படி சொல்றோம்னா மாநாட்டுல நடந்த ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தை பத்தி இதுல ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கா அதை பத்தி பேசிருக்கலாம். அப்படி இல்ல இந்த மாநாட்டுல இது சரியில்லை அதை பத்தி பேசிருக்கலாம். இதை பத்தி எதுவுமே பேசாம தொடர்ச்சியாக வெறி நாய் மாதிரி மாநாட்டை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அவனுக்கு எதுக்கு பேசுறானுங்க எதை பேசுறானுங்கன்னு தெரியல. கிட்ட சாதின்னு சொல்றானுங்க, சாதி வெறின்னு சொல்றானுங்க, குடிசை கொளுத்தின்னு சொல்றானுங்க. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இவனுக்கு குடிசை கொளுத்துறன்னு சொல்றாங்க பத்தியா. குடிசை கொளுத்தும் போது உங்க அம்மாவோ உங்க ஆத்தாலோ இல்ல அப்படி உங்க அப்பனோ பக்கத்துல அவனுச்சு தீப்பெட்டி எடுத்துக்குத்தானா இல்ல தீப்பந்தம் எடுத்துக்குத்தானா? இந்த குடிசை கொளுத்தின்னு சொல்றீங்களே, அந்த குடிசை கொளுத்தின்னு சொல்ற ஒவ்வொரு தற்கூரி நாதாரிகளுக்கும் நம்ம சொல்லிக்கின்ற ஒரு பதில் தான், உங்களோட அம்மாவோ இல்ல உங்க பொண்டாட்டியோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிற வேற யாராச்சும் தீப்பெட்டி எடுத்துக்குத்தானுங்களா கொளுத்துறதுக்கு? ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமிட்டீங்க? ஆனா எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்களே குடிசை கொளுத்திக்கிட்டு எப்படி நீங்களே குடிசையை கொளுத்திக்கிட்டு அது மத்த சாதிங்க மேல பழிய போட்ட ஆதாரம் இருக்கு. வேங்க வயல் சம்பவம் சிபிசிஐடி ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சில பேர் சொல்றானுங்க பொட்டி வாங்குறதுக்கு தான் இந்த கூட்டம்ட்டு. பாமக பொட்டி வாங்கும்போது அவங்க குடும்பத்துல இருக்கிற எவனாச்சும் ஒருத்தவங்க தான் அந்த இடத்துல விளக்கு பிடிச்சு பாத்துனானா சொல்லுங்க? எவனாச்சும் ஒருத்தவன் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தன் விளக்கு பிடிச்சு பார்த்தானுங்களா? அதுக்கப்புறம் கூட்டணி பேரம் பேசுறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்திருக்காங்கன்ட்டு. பாமக எப்பவுமே கூட்டணி பேரம் பேசுறதுக்காக மத்தவங்களோட கட்சி ஆபீஸ்ல போய் நின்னதில்லை. மத்தவங்க தான் பாமக தேடி கூட்டணி பேசி, ஏன்னா அவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வேணும்னா அது பாமக தயவு இருந்தா மட்டும்தான் அந்த வெற்றி கிடைக்கும். அதனால தேடி வராங்க. அதனால பாமக தன்னுடைய பார்கெயின் பண்றாங்க. இதுல அனைத்து அரசு கட்சியும் பண்ண வேண்டியது தானே, திரும்ப போய் பண்ண சொல்ல வேண்டியதானே. ஏன்னா அவருக்கு தெரியும் திமுகவை விட்டு வெளியே வந்தா 1% வாக்கு வங்கி கூட நம்ம கிட்ட இல்ல. அப்படி இருக்க நேரத்துல நம்ம எப்படி திமுக கூட்டணி விட்டு வெளியே வர முடியும்? திமுகவோட கூட்டணி இருந்தா மட்டும்தான், திமுக கூட ஒரு ஒட்டுணியா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது விசிகாவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற இதுல திரும்ப உணர்ந்திருக்காரு. அதனால அவரால் பார்கெயின் பண்ண முடியல. ஆனா இங்க அப்படி இல்லைல்ல, எனக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. நான் வட மாவட்டத்துல 30 முதல் 60% வரைக்கும் என்னுடைய வாக்கு வங்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது வட மாவட்டங்களை நீங்க வெற்றி பெறனா என்னோட தயவு வேணும். அப்படிங்கும்போது நான் கேட்கிற சீட்டு நீ கொடு, நான் கேட்கிற கோரிக்கையை நீ நிறைவேற்றி கொடு, அப்பதான் அவங்க கூட கூட்டணி அப்படிங்கிற ரீதியில பாமக நிறுவனர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பார்கெயின் பண்றாரு. இதுல அனைத்து அரசியல் கட்சியும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தானே. நீங்க திமுக கூட ஒட்டுணி மாரி இருந்தீங்கன்னா இந்த பார்கெயின் எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா மகனுக்குள்ள சண்டைன்ட்டு. அது குடும்ப பிரச்சனை. சரிங்களா? அது குடும்ப பிரச்சனை.
உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தாங்களா அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுங்கடான்ட்டு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? இந்த 2 நாளா பாத்தீங்கன்னா இடி ரைடு நடந்துட்டு இருக்கு. அதுல ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் வந்து அதுல இருக்கானுங்க. அப்புறம் வந்து டாஸ்மாக் அலுவலர் மேல அதுல விசாகன் நினைக்கிறேன். அந்த ஆளை வந்து இப்ப இன்னைக்கு விசாரணை நிலையத்துல ஒரு ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. இத பத்தி பேசுங்கடானா இத பத்தி இந்த 2 நாளா டிபேட்டை காணோம். பாமக பாமக அப்படின்னு சொல்லிட்டு பாமக புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுதுல நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து கோடி கோடியா திமுக கொண்டு வந்து பொட்டி வாங்கிட்டீங்கன்னு. இந்த உங்களுடைய லட்சணம் தெரியுதுல்ல. ஏன்னா நீங்க டிபேட் என்னவா இருந்திருக்க வேண்டும் இந்த 2 நாளாக்கா? டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு, இடி விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த டாஸ்மாகோட மேலாளர் விசாகன் அவர்களை வந்து விசாரணை வளையத்துல பூட்டி வச்சு புச்சி நொங்கு எடுத்துட்டு இருக்கானுங்க. இதுல வந்து திமுக வச்ச அந்த முக்கிய அமைச்சர்கள்லாம் சிக்குவாங்கன்னு அப்படிங்கிற ரீதியில வந்து பேசப்படுகிறது. இதுதானே இப்போ வந்து தமிழோட ஹாட் டாபிக். அதை பத்தி ஏதாவது ஒருத்தவன் பேசுறானா பார்த்தா யாருமே பேசல. இந்த 2 நாட்களாக இந்த புதிய தலைமுறை, நியூஸ் 7, நியூஸ் 18, இந்த கார்த்திகேயன் நினைக்கிறேன், அவன் குணசேகரன், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சி பாமக பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. பாமகவோட உட்கட்சி சொல்றது எங்க தமிழ்நாட்டோட மக்கள் பிரச்சனையா? நீங்க ஊடகமா இல்ல RS பாரதி சொன்ன மாதிரி மும்பை அந்த விதவா? அப்படிதானே உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு. இந்த காணொலி குறித்து உங்களோட கமெண்ட்களை நம்ம பதிவுல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.